ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடி கம்பெனியில் எவ்வளோ சேலரி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேர் ஐடி கம்பெனிக்குள்ளே வந்தாவே லட்சத்தில் ஏர்ன் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் எக்கச்சக்கமான பேர் இருந்துட்டு இருக்கு. பட் அது ஒரு ரியாலிட்டியில் ஒரு ரோலை பொறுத்துமே ஒரு விதமான சேலரி கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவில் டாப்பாக நிறைய பேர் சூஸ் பண்ணுற ரோல் லைக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், டெஸ்டிங், யூஎக்ஸ் டிசைனர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹெச்ஆர்லேருந்து எல்லா ரோலையும் கவர் பண்ணி இந்த ரோலுக்கெலாம் எவ்வளோ சேலரி கம்பெனி சைடில் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு ஃப்ரெஷராக எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்னு எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் ஒரு ஹெச்ஆராக இருந்து இந்த எல்லா ரோல்ஸ்க்குமே ஒர்க் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால் ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறப்ப எவ்வளோ சேலரி வரையும் நாங்கள் போய் ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சும் ப்ளஸ் அதே மாதிரி சேம் டைம் நாக்ரிலையுமே நிறைய கேண்டிடேட்ஸ் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேலரிலேருந்து எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. அதையும் ஹெச்ஆராக எங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சுமே மார்க்கெட்டில் இப்போ எவ்வளோ சேலரி தான் எந்தெந்த ரோலுக்கு போயிட்டு இருக்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐட்டில் ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் ரோலுக்கு எவ்வளோ சேலரி வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எக்ஸாக்ட் நம்பரை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண மட்டும் எண்டு வரையும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன். என்னோட நேம் நவீன். நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டியது ஐடியில் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ரோல் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும். அந்த ரோல்லையும் பார்த்தீங்கன்னா ஹை பேயிங், ஒரு நார்மலான பே, லோ பேயிங் ஜாப்ஸ்னு சொல்லி 3 கேட்டகரியில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹை பேயிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், யூஎக்ஸ் டிசைனர், இந்த மாதிரி பீப்புள் எல்லாத்துக்குமே ஒரு ஹை பேயிங்கான சேலரி இருக்கும். அதே மாதிரி ஒரு மிட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன், டெஸ்டிங், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஹெச்ஆர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு மிட் லெவலில் இருக்கும். லோ லெவலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இன்ஜினியர், ஹெல்ப் டெஸ்க் ரோலில் இருக்கவங்க, அட்மினில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பேசிக்கான ரோல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ சேலரி இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தான் சேலரி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி எந்த ரோல் சூஸ் பண்ண எவ்வளோ சேலரின்னு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அதே மாதிரியே சேலரி வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 12 lakhs per annum ஆஃபர் பண்ணுறாங்கனாவே 12 lakhsனா இப்போ 12 மாதம் அப்போ 1 லட்ச ரூபா சம்பளமானா அப்படியும் கிடையாது. ஒரு சேலரி அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சர் வைஸில் பிரிப்பாங்கன்னு நிறைய பேர் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் டோட்டலாக எல்பியான ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி இருக்கும், பேஸ் சேலரி இருக்கும், ஹவுஸ் அலவன்ஸ் இருக்கும், போனஸு, ஃபிக்ஸ்டு பே, வேரியபிள் பே, பிஎஃப், டேக்ஸு, டிடிஎஸ்னு பல விதமாக அந்த சேலரி உள்ளே பிரித்து வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு குத்து மதிப்பாக சொல்லணுன்னா ஓவராலாக பர் வருஷத்துக்கு இவ்வளோ சேலரி சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறதுல இருந்து ஒரு 20% பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸு, பிஎஃப், டிடிஎஸ்ஸு, கிராஜுவிட்டிக்கே போயிடும். மீதி 80% தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஹான்ஸ் சேலரி கிடைக்கும். அது 15 to 80% டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சேலரி ரேஞ்சை பொறுத்து அது மாறும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 12 LP ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா மாதம் பிரிச்சிங்கன்னா 1 லட்ச ரூபா வருது. அந்த 1 லட்ச ரூபாவில் 15 to 20% பார்த்தீங்கன்னா கம்பெனி பிடிச்சிப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்துக்காகும். ஸோ அப்போ அப்ராக்ஸாக உங்களுக்கு 80 to 85,000 வருதுன்னா இன்ஹான்ஸ் சேலரியாக இருக்கும். அதே மாதிரி தான் இட்ஸ் அப்ளைஸ் டு ஆல். ஸோ இப்போ உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 2.4 LP அப்படின்னா மாதம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா அப்போ நமக்கு சேலரியா அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா 2.4 LPனா 2,40,000 ரூபா சம்பளம். 2,40,000 ரூபானா மாதம் 20,000 ரூபா கை கொடுக்க முடியும். பட் அதுலேயும் 15 to 20% பிடிச்சிப்பாங்க. பிகாஸ் ஆஃப் பிஎஃப், டிடிஎஸ், டேக்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து. அப்படிங்கிற பட்சத்தில் 16-17K தான் கைக்கு வரும். மீதி 3,000 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி சேலரி வைஸ்க்குள்ளேயும் ஓவராலாக கொடுக்குற சிடிசிலேருந்துமே மந்த்லி நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்து செகண்ட் திங், நீங்கள் ரோல் வைஸ்லையுமே என்ன மாதிரி ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க, கிளைண்ட் பேஸ் பண்ண ரோலில் ஒர்க் பண்ணுறீங்களா, நான் கிளைண்ட் அதாவது நான் பில்லிங் ரோலில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து மாறும். அதாவது பில்லிங், நான் பில்லிங்னு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் சேர்றீங்கன்னா உங்களை இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சேலரியை பில் பண்ணி கம்பெனி வாங்கிப்பாங்க. ஸோ உங்கள் மூலிமா டேரெக்டாக கம்பெனிக்கு ப்ராஃபிட். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபா சேலரி தராங்க, உங்கள் மேலே பில்லிங் பார்த்தீங்கன்னா கம்பெனி 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சுருப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு அவ்வளோ ப்ராஃபிட் நிற்கும். இது பார்த்தீங்கன்னா பில்லிங் ரிசோர்ஸ். நான் பில்லிங் அப்படின்னா என்னென்னா இப்போது ஹெச்ஆர் எடுத்துக்கலாம். ஹெச்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை எடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்களால் ப்ராஃபிட் இல்லை, எங்கள் மூலியமாக நாங்கள் பண்ணுற ஒர்க்கில் இருந்து அதுக்கப்புறமேல அந்த பர்சன் தான் சேலரி. இது பார்த்தீங்கன்னா நான் பில்லிங்னு சொல்லுவாங்க. டேரெக்டாக பண்ணுற ஒர்க்கில் இருந்து கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துடாது. அதே மாதிரி தான் இந்த ஹெல்ப் டெஸ்க் ரோல், அதாவது ஆஃபீஸில் இருக்கவங்க லேப்டாப்லாம் சரி பண்ணி கொடுக்குறது, அது எல்லாமே டேரெக்டாக கம்பெனிக்கு லாபம்னா கிடையாது, ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் பில்லிங்குள்ள வரும். அந்த மாதிரி நான் பில்லிங் ரோலை சூஸ் பண்ணாலுமே சேலரி கம்மியாக இருக்கும் பில்லிங் ரோலை கம்பேர் பண்ணுறப்போ. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹை சேலரி ரோல் போகிறதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே கூட சேலரி ஹையாக இருக்குன்னா அந்தளவுக்கு ரிஸ்க்கும் ஹையாக இருக்கும், காம்படிஷனும் ஹையாக இருக்கும், நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் லோ சேலரியில் மிட் லெவலில் போகிறீங்கன்னா அந்தளவுக்கு எல்லாமே மீடியமாகவும் லோவாகவும், ரிஸ்க்கும் சரி காம்படிஷனும் சரி கற்றுக்க வேண்டிய விஷயமும் சரி லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் ஒரு முக்கியமான ரோல்ஸ் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கான சேலரி வைஸில் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதில்
ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெவலப்பர் ஆகணும்னு நினைப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர், ஜாவா, பைத்தன், ஸோ ஃப்ரண்ட் எண்டில் இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் வித் ரியாக்ட் அண்ட் ஆங்குலர், ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஆர் ஃப்ரண்ட் எண்டில் ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷராக போகிறப்பவே மினிமம் ஒரு ஆவரேஜாக ஒரு 3 LP வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனி 10,000 ரூபாய்க்கும் வாங்குறாங்க. பட் ஒரு ஆவரேஜாக ஒரு டீசென்ட்டான கம்பெனிஸ் எல்லாமே 3 LP ஃப்ரெஷருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. பிகாஸ் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஒரு லைஃப் செட்டில் ஆகிற சுச்சுவேஷனில் நல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு கரியர் growth ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ண முடியும்னா இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் 20 LP வரையும் ஆஃபர் பண்ணுறாங்க. நியர்லி 1.5 lakhsக்கு மேலே மினிமம் உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஃப்ரண்ட் எண்டோ இல்லை பேக் எண்டில் மட்டும் இருந்தீங்கன்னா. அடுத்து செகண்டாக பார்க்க போகிறதா நிறைய பேர் ட்ரை பண்ணுற ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல். இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக போகிறீங்கன்னா ஃப்ரெஷராக போகிறப்ப 3.5 LP கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 5 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனா கிட்டத்தட்ட 25 LP வரையுமே ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ரேர் கேஸில் நிறைய பேர் 33 LP என்ன 5 yearsல வாங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ ஒரு ஆவரேஜாகவே 25 LP பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் மந்த்லி ஒரு 1.8 lakhs அந்த மாதிரி ஒரு சேலரியே வாங்க முடியும் ஒரு 5 yearsலேயே. அடுத்து தேட நம்ம பார்க்க போகிறது தான் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரியான டேட்டா ஓரியன்டான ஜாப் ரோலுக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு 3.5 LP ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா சேம் இவங்களுக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அளவுக்கு 25 LP to 30 LP வரையும் ஆஃபர் பண்ணுறாங்க டேட்டா சயின்ஸ்க்கு. இப்போ நான் சொன்ன இந்த 3 ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் அண்டோ, பேக் அண்ட் டெவலப்பர் ரோல், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் ஒரு ஹை சேலரி உடைய ஒரு ஜாப் ரோல்ஸ். அடுத்தபடி அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபோர்த்தாக பார்க்கறதுலாம் UX UI டிசைனர். UX UI டிசைனருக்கு ஃப்ரெஷருக்கு ஒரு 2.5 3 LP மாதிரி ஆஃபர் பண்ணியும் ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா 15 to 18 LP வரையும் உங்களால் வாங்க முடியும். அதாவது ஒரு 1.2 lakhs அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ. அடுத்தபடியாக வந்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியர். ஆட்டோமேஷன் டெஸ்ட் இன்ஜினியருக்கும் 2.5 to 3 LP வரையும் ஃப்ரெஷருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆகுதுன்னா 12 to 15 LP வரையும் வாங்க முடியும். அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் மேனுவல் டெஸ்ட் இருக்கீங்களா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் இருக்கலாம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் இருக்கும்போது அந்த சேலரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தபடி நம்ம பார்க்குறது பிஸ்னஸ் அனலிஸ்ட். பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 2.5 3 LP வரையும். அதே மாதிரி சேம் டைம் ஒரு 5 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னா 12 to 15 LP வரையும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மிட் லெவல் சேலரியுடைய ஜாப் ரோல். UX UI டிசைனர், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான சேலரி மிட் லெவலில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு 1 lakhs to ஒரு 1.2 1.3 lakhs வரையும் உங்களால் வாங்க முடியும். அடுத்தபடியாக கொஞ்சம் லோயஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் HR வச்சுக்கலாம். ஸோ ஒரு HR நீங்கள் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ ஒரு 2.5 LP தான் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ 2.5 LP ஆஃபர் பண்ணி 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ 8 to 10 LP வரையும் உங்களால் வாங்க முடியும். அதாவது ஒரு 70 to 80,000 சேலரி அளவு உங்களால் வாங்க முடியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறப்போ 2 LP to 2.5 LP ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ 7 to 8 LP வாங்கலாம். ஒரு 60 to 75,000 வரையுமே கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட் இருக்குது. அடுத்தபடியே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறப்போ சேம் ஒரு 2.5 LPயில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்போ 10 to 12 LP வரையும் ஆஃபர் பண்ணுறாங்க. நியர்லி ஒரு 70,000-80,000 உங்களால் வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே தான் ஓரளவுக்கு டாப்பாக நிறைய பேர் சூஸ் பண்ணுற ஜாப் ரோல், அதோட சேலரி ரேஞ்சஸ்மே கூட. இதில் பார்த்தீங்கன்னா ஹை எண்டில் வாங்குறவங்க 1.5 to 2 lakhs வரை வாங்குவாங்க. மிட் லெவலில் வாங்குறவங்க 1 lakh to 1.5 lakhsக்குள்ளே வாங்குவாங்க. அடுத்தபடியாக லோ ரேஞ்சில் இருக்கவங்க ஒரு 75,000 1 lakh உள்ள வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ரோலை டிபெண்டன்சியை பொறுத்தும் ப்ளஸ் அதே மாதிரி சேம் டைம் அந்த ஸ்கில்லை பொறுத்தும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அமையுது. இதுதான் எக்ஸாக்டாக ஓரளவுக்கு ஒரு 95 to 99% வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய சேலரி. பட் இங்கே நான் ஒரு நோட் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், நிறைய பேர் டெவலப்பர் ஆனால் மட்டும்தான் நல்லா சேலரி ஏர்ன் பண்ண முடியும்னு கிடையாது. இங்கே இருக்க ஹெச்ஆருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குமே கூட ஒரு 5 yearsல ஒரு 75,000 to 1 lakhங்கிறது ஒரு டீசென்ட்டான சேலரி தான். 5 வருஷத்தில் மாதம் ஒரு 70,000 to 1 லட்சம் சம்பாதிக்கிறது டீசென்ட்டான சேலரி. அதுவே இன்னொரு 5 வருஷங்கிறப்போ அப்போ இருக்க மார்க்கெட்ஸ் நடக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி தான் இருக்கும். இப்போ இருக்க வயசில் அது ஒரு குட் சேலரி தான். அதனால் பெரிய அந்த மாதிரியான ரோல் போனால் தான் செம்ம சேலரி அப்படின்ட்டுலாம் இல்லை. ஆவரேஜாக லோயஸ்ட் சேலரியில் இருக்கக்கூடிய ஜாப் ரோலில் ஒர்க் பண்ணாலுமே கூட ஐடியில் உங்களால் நல்ல சேலரி எடுக்க முடியும். இதுதான் இப்போ போயிட்டு இருக்க மார்க்கெட் சேலரி கைஸ். இதை தாண்டி அந்த கைக்கு வரப்போ உங்களுக்கு பிஎஃப் அந்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி 15 to 20% வரையும் பிடிச்சிடுறாங்க. அதெல்லாம் பிடிச்சது போக தான் ஒரு சில ரோல் கால்குலேட் பண்ணி இன்னும் சேலரி சொல்லியிருக்கேன். பட் ஓவரால் சிடிசி அவ்வளோ போக முடியும். ஸோ அதனால் ரோல் பிக் பண்ணுறப்போ சேலரி நீங்கள் எவ்வளோ வரையும் போகணும்னு உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கோ இதை இந்த டேபிளை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ரோல் போக போகிறீங்க இல்லை எந்த ரோல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்வளோ சேலரி ஒரு 5 yearsல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என் கையில் இருந்தால் போதும்னு எதிர்பார்க்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ
ஸோ மச். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது தெரியல, நாக்ரி ப்ரொஃபைல் எப்படி ரெடி பண்ணுறது தெரியல, ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி ரெடி பண்ணி ஜாபை கரெக்டாக சர்ச் பண்ணுறது தெரியலனா என்னோட மாஸ்டர் கிளாஸில் கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஜாப் எந்த ரோல் போனால் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு தேடிட்டு இருக்கவருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்க. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.